Hello children, today 6th standard English, term 1, unit 1, sea turtle. போன வீடியோவில் மோட்டிவேஷன் பார்த்தோம் அண்ட் ரீடிங் ப்ராக்டிஸ் பார்த்தோம், அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எக்ஸசைஸ் பார்த்தோம். அண்ட் இன் திஸ் வீடியோ செக்ஷன் 2 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டூ யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தகவல் தெரிந்து கொள்வது மாதிரி ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் பாருங்கள், ஆலிவ் ரிட்லி ஆமைகள் வந்து கடல்லேருந்து வெளியில் வருது. அதான் அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகன்னு பின்னாடி பார்ப்போம். டு யூ நோ அரிபாடா? அரிபாடா அப்படிங்கிறது ஒரு செயல்பாடு, ஒரு செயல் நடக்குது. அரிபாடான்றது ஒரு செயல். என்ன செயல்னா மாஸ் நெஸ்டிங். மாஸ் நெஸ்டிங்னா ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்துல வந்து முட்டைகள் போடுவது. அதான் வந்து இன் மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஆலிவ் ரிட்லிஸ் கம் அஷோர் அலோன் டு லே தேயர் எக்ஸ். உலகத்தின் பல பகுதிகளில் கடலில் வாழும் ஆலிவ் ரிட்லி ஆமைகள் வந்து கரையில் வந்து முட்டைகள் போடுறதுக்காக வருது. எல்லா ஆலிவ் ரிட்லி ஆமைகளும் ஒரே சமயத்திலே வரும். ஹவெவர் ஒடிஷா இஸ் ஒன் ஆஃப் த ஒன்லி 3 places in the world where a phenomenon known as mass nesting or aribada takes place. உலகத்திலேயே 3 பிளேஸில் தான் இந்த அரிபாடான்ற நிகழ்வு, அதாவது மாஸ் நெஸ்டிங் நடக்குது. அந்த 3 பிளேஸில் ஒரு பிளேஸ் தான் ஒடிஷா, நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒடிஷா கடற்கரை. அந்த கடற்கரையில் நடக்குது. ஆன் சர்டன் நைட்ஸ் டூரிங் த நெஸ்டிங் சீசன் thousands of female turtles come ashore simultaneously to lay their eggs on particular beaches. அந்த மாதிரி மாஸ் நெஸ்டிங் நடக்கிற சமயத்தில் நிறைய ஃபீமேல் டர்ட்டில்ஸ் எல்லாம் தொடர்ச்சியாக கடல்லேருந்து பீச்சுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. மணல் பகுதியான பீச்சுக்கு வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபீமேல் டர்ட்டில்ஸ், ஆயிரக்கணக்கான பெண் கடலாமைகள் வந்து டு லே தேயர் எக்ஸ் ஆன் பர்டிகுலர் பீச்சஸ். அந்த ஒடிஷா பீச்சில் வந்து மாஸ் நெஸ்டிங் பண்ணுறாங்க. அரிபாடான்ற நிகழ்வு நடக்குது. ஆயிரக்கணக்கான பெண் கடலாமைகள் வந்து முட்டை போடுது. அது வந்து நம்ம இந்தியாவில் இருக்க ஒடிஷா சீஷோரில் நடக்குது. அந்த மாஸ் நெஸ்டிங் நிகழ்வுக்கு தான் அரிபாடா அப்படின்னு பேர். செக்ஷன் 2, டேக் டர்ன்ஸ் அண்ட் ரீட் திஸ் செக்ஷன் அலவுட். ஒர்க் இன் pairs and underline the new words. Find out their meanings from the dictionary. இது என்ன நம்ம தமிழ்லேயே பார்த்துருவோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். பிட்வீன் த மந்த்ஸ் ஆஃப் ஜான்வரி அண்ட் மார்ச் ஃபீமேல் ஆலிவ் ரிட்லிஸ் கம் அஷோர் அட் நைட் டு லே தேர் எக்ஸ். ஜனவரியிலிருந்து மார்ச் மாதத்தில் பெண் ஆலிவ் ரிட்லி ஆமைகள் வந்து கடற்கரைக்கு வருது. எதுக்காகனா டு லே தேர் எக்ஸ், முட்டை போடுறதுக்காக வருது. திஸ் இஸ் குவைட் எ ப்ராப்ளம் ஃபார் தெம் as a turtle's front flippers enable it to swim gracefully and effortlessly but are not very useful for moving on land. அந்த ஆலிவ் ரிட்லியோட முன்பக்கம் இருக்கிற ஃப்ளிப்பர்ஸ் போன்ற ஒரு அமைப்பு வந்து அது கடலில் நீச்சல் அடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஆனால் மணலில் நடந்து போகிறதுக்கு, மூவ் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளிப்பர்ஸ் வந்து அதுக்கு உதவியாக இல்லை. நாட் யூஸ்ஃபுல் ஃபார் மூவிங் ஆன் லேண்ட். மணலில் தரைப்பகுதியில் நடப்பதற்கு, மூவ் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளிப்பர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணல. பட் அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா டு ஸ்விம் கிரேஸ்ஃபுல்லி அண்ட் எஃபர்ட், அப்படியே கஷ்டமே இல்லாமல் நல்லா ஜாலியாக நீந்துறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஆனால் தரைப்பகுதியில் மூவ் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளிப்பர்ஸ் ஹெல்ப் பண்ணல. ஸோ த டர்ட்டில் ஹேஸ் டு ஹால்னா இழுத்துக்கிட்டே வர்றது, இட்ஸ் செல்ஃப் லெபோரிசியலி ஆன் டு த பீச். அதனால் அந்த டர்ட்டில் வந்து தன்னைத்தானே ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு வருது பீச்சுக்கு. ஹால்னா இழுத்துக்கிட்டு வருது, லெபோரிசியலினா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறது, பீச்சுக்கு இழுத்துட்டு வருது. தென் இட் சூசஸ் அ ஸ்பாட் வெல், நல்ல இடமா அது செலக்ட் பண்ணுது. அவே ஃப்ரம் த ஹை டைட் லைன். ஹை டைட் லைன்னா உயர் அலை வரிசை அல்லது உயர் அலை கோடுன்னு சொல்லுவாங்க. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக எப்படி வச்சுக்கலாம்னா, ஒரு பெரிய அலை வந்தாலுமே அந்த தண்ணி வந்து டச் பண்ணாத மாதிரி கொஞ்சம் தூரமாக நல்ல பிளேஸாக அது வந்து செலக்ட் பண்ணுது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஹியர் இட் ஸ்கூப்ஸ் அவுட் எ நெஸ்ட் கேவிட்டி 45 centimeter டீப். அதாவது இங்கே வந்து என்ன செய்யுது, அது வந்து நோண்டுது, ஒரு நெஸ்ட் கேவிட்டி, குழி ஒன்று நோண்டுது. அது வந்து 45 centimeter ஆழமுள்ள ஒரு குழியை வந்து தோண்டி எடுக்குது. இட் ஸ்கூப்ஸ் அவுட் into which it lays about 100 eggs. அந்த குழியில் வந்து 100 முட்டைகள் போடுது.
ஈச் எக் இஸ் இன் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் அ டேபிள் டென்னிஸ் பால். ஒரு முட்டையும் டேபிள் டென்னிஸ் பால் மாதிரி வடிவமும் அந்த அளவுக்கு அளவும் இருக்குது, சைஸ் அண்ட் ஷேப். ஒன்ஸ் all the eggs are laid, the turtle fills in the cavity, then it camouflages the nest by tossing sand on it, using it flippers. எல்லா முட்டையும் போட்டு முடித்த பிறகு அது என்ன செய்யுது, then it camouflages the nest by tossing sand. மண்ணை தூக்கி போட்டு அந்த குழியை மூடிட்டு, camouflagesனால் மறைக்கிறது, ஹைட் ஆர் டிஸ்கஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. மறைக்குது, மண்ணை தூக்கி போட்டு மறைச்சிட்டு, அந்த மண்ணை எப்படி தூக்கி போடுதுன்னா அந்த ஃப்ளிப்பர்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, கடலில் நீந்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுதில்ல, அந்த ஃப்ளிப்பர்ஸால் மண்ணை தூக்கி போட்டு அந்த கேவிட்டியை க்ளோஸ் பண்ணிவிட்டு, த டன் இட் ரிட்டர்ன்ஸ் டு த சீ. அதை செஞ்சு முடிச்சுட்டு கடலுக்கு திரும்ப வருது. த எக்ஸ் ஆர் லெஃப்ட் டு இன்குபேட் அண்டர் த வார்ம்த் ஆஃப் த சன். அந்த முட்டைகள் இன்குபேட்டுக்காக அந்த மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கு. அந்த மண்ணுக்குள்ளே என்ன வரும்னா சூரிய ஒளியோட மிதமான வெப்பம் வரும், வார்ம்த் ஆஃப் த சன் வரும். இன்குபேட் அப்படின்னா அடை காக்கிறது. முட்டை எப்போவுமே அடை காத்து குஞ்சு பறிக்கும் இல்லையா, அதுக்காக அந்த இன்குபேட்னா அடை காத்தல். இன் மெனி பிளேசஸ் அரவுண்ட் த வேர்ல்ட், லோக்கல் பீப்புள் ஃபாலோ த ட்ராக்ஸ் ஆஃப் த டர்ட்டில் டு இட்ஸ் நெஸ்ட். இந்த நிகழ்வு நடைபெற நிறைய இடத்துல இந்த மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த ஆமையோட அந்த தடத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க அந்த கூட்டுக்கு. ஆமை கடல்லேருந்து எவ்வளோ தூரம் அதை கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டே போகுது இல்லையா, அந்த தடம் பதிஞ்சிருக்கும்ல, அதை பார்த்துக்கிட்டே ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த கூட்டுக்கு போயிடுறாங்க. தே கலெக்ட் த எக்ஸ் ஃபார் ஈட்டிங். அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த குழியை நோண்டி அந்த முட்டையெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்படி இல்லைனாலும் ஜாக்கல்ஸ், டொமஸ்டிக் டாக்ஸ் அண்ட் பிக்ஸ், பன்றிகள், நாய்கள், குள்ளநரிகள் இதெல்லாம் என்ன செஞ்சிடுது, dig up and eat the eggs by following the scent left by the turtle. இப்போ ஆமை போதுன்னா அந்த ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த சென்ட், அந்த ஸ்மெல்லை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இந்த நாய்கள், குள்ளநரிகள், பன்றிகள் எல்லாம் நோண்டி முட்டையை சாப்பிட்ருது. those eggs that escape such people and predators hatch 45 to 60 days later. அந்த மாதிரி மனிதர்கள்கிட்டேருந்து தப்பின முட்டைகள், இந்த குள்ளநரி, நாய்கள், பன்றிகள் இதுக்கிட்டேருந்து தப்பின முட்டைகள் எல்லாம் 45லேருந்து 60 நாளுக்குள்ளே குஞ்சு பொறிக்குது. ப்ரிடேட்டர்ஸ்னால் வேட்டையாடுபவர்கள். த ஹேச்லிங்ஸ் ஓப்பன் த லெதரி எக்ஷெல் வித் த ஹெல்ப் ஆஃப் அ டைனி எக் டூத். ஹேச்லிங்ஸ்னால் அந்த குஞ்சுகள் அந்த எக்ஷெல் கொஞ்சம் அப்படியே லெதர் மாதிரி இருக்குது, அதை உடச்சி அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு தோல் மாதிரி இருக்கிறத உடச்சிட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் அ டைனி எக் டூத்னா ஒரு கூர்மையான ஒரு முட்டைப்பல் மாதிரி, அதை வச்சு உடச்சிட்டு வெளியில் வருது. திஸ் இஸ் லைக் ஏ ரேசார் பிளேடு. அதான் அந்த ரேசார் பிளேடுக்குள்ளே ஒரு கூர்மை அந்த எக் டூத்தில் இருக்கும், அதை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக முட்டையை உடச்சிட்டு வெளியில் வருது. திஸ் இஸ் லைக் ஏ ரேசார் பிளேட் அட் த டிப் ஆஃப் அ ஹேச்லிங்ஸ் ஸ்னவுட். அது எங்கே இருக்குன்னா ஹேச்லிங்ஸ் ஸ்னவுட்னா மூக்கு போன்ற ஒரு அமைப்பு. ஹேச்லிங்ஸ் ஸ்னவுட்னா அந்த குஞ்சுகளோட மூக்கு போன்ற அமைப்பில் தான் அந்த எக் டூத் இருக்குது, அதை வச்சு அந்த முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிட்டு வெளியில் வருது. When most of the eggs have hatched, the hatchlings push themselves upwards through the sand and emerge on the surface of the beach. From here, they make a hurried dash to the sea. அந்த மாதிரி குஞ்சு பொறிச்சு வெளியில் வந்த பிறகு அந்த குஞ்சுகள் என்ன செய்யுதுன்னா அதுவே அந்த ஃப்ளிப்பர்ஸோட உதவியால் புஷ் தெம்செல்ஸ் அவங்களே புஷ் பண்ணி அப்வேர்ட்ஸ் த்ரூ த சேண்ட் அந்த மணல் பகுதியில் புஷ் பண்ணி மேலே வந்துடுறாங்க. மேலே வந்த வேகத்துக்கு எமர்ஜ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த பீச். மேலே வந்த வேகத்துக்கு எங்கே போகிறாங்க அவங்க, ஹரி டேஷ் டு த சீ கடலை நோக்கி வேகமாக போகிறாங்க. திஸ் இஸ் த பார்ட் ஹியர்.